இசை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆள். ஆனா தன் குடும்பத்தை பார்த்துக்கலையா? வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாருகேசி இந்த பிலிம்ல ஒரு இசை மேதையினுடைய ஹிஸ்டரி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் கொடுத்திருக்காங்க. பயோபிக்னே சொல்லலாம். அவர்னால முடியாத ஒரு விஷயமே இல்லை. இந்த பிலிம்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே மியூசிக் பிளஸ் சாங் சூப்பரா இருந்தது. ஏன்னா படத்துக்கு வச்ச டைட்டிலே சாருகேசி, அதாவது இசை மேதை சம்பந்தப்பட்ட பயோபிக்ன்றதுனால ஒரே இடத்துல கூட லேக் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. இவர் வந்து எடுக்கப்பட்ட விஷயம் எதுவுமே வந்து தோத்ததே இல்லை. அதாவது இவங்க போகக்கூடிய கலை நிகழ்ச்சியா இருக்கட்டும், இசை நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த விஷயத்திலுமே வந்து ஸ்பாய்லர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதுல இவ்வளவு பெரிய ஆள், அதாவது நம்முடைய சாருகேசி, இவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் தான் கொஞ்சம் அட்டூழியம் அடாவடி பண்ணிட்டு வரான். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபா காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இப்படியாப்பட்ட ஒரு ஆளை வந்து தன் பையனே வந்து இவனை வந்து இவர் இறந்து போகட்டும், இவர் வந்து செய்யல அப்படி இப்படின்னு சொல்லி தவறுதலா நடக்கும், அப்பாவுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி மகன் நினைக்கிறான். அந்த சூழ்நிலையில பையனுக்கு வந்து ஒரு லவ் வருது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். அப்புறம் என்னன்னா அந்த பொண்ணு இந்த குடும்பத்தையே காலி பண்ணணும்னு சொல்லி அவ ஒரு ஹிஸ்டரியை சொல்றான். எங்க அப்பா வந்து நீங்க தெரியுதா, எங்க அப்பா தானே உங்ககிட்ட இருந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு இதுன்னு சொல்லும் போது இவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க கிளைமேக்ஸ்ல. நான் சொல்றேன், இப்ப இந்த சூழ்நிலையில சாருகேசிக்கு ஒரு குழப்பமா இருக்கு. தன் பையன் வந்து தவறுதலான வழியில போறானா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கடவுளே இறங்கி வந்து ஒரு இசை மேதைன்றதுனால இவர் எந்த ஒரு தவறுதலான விஷயத்துல ஈடுபடலன்ற ஒரு காரணத்தினால கடவுளே வந்து சத்யராஜ் ரூபத்துல சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. இதை புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு வந்து ஞாபகம் மருதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். இவர் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இறந்துடுவாரு சம்திங் சொல்றாங்க டாக்டர். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கத்துக்கிட்ட அனைத்து விஷயமே பையனுக்கு வந்து மியூசிக்கா மியூசியனா அனைத்து விஷயத்தும் ஆர்டர் பை ஆர்டரா சொல்லி கொடுக்குறோம். அதுல பையனும் சக்சஸ் ஆகிறான், அப்பாவும் இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணும் இவங்களை வந்து பழிவாங்கன்ற விஷயத்தை விட்டுட்டு என்னன்னு சொல்லி தெளிவா சொல்லி வெளியே வந்துடுறாங்க. ஒரு 2 சாங் 3 பிஜிஎம் படத்துல இருக்கக்கூடிய பயோபிக் கதை ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. லேக்னு சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. ஓடிடில சாருகேசின்ற ஒரு பிலிம் அவைலபிள் ஆகுது. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் உங்களுக்கு கண்கலங்க வச்சு இம்பாக்ட் கொடுத்துச்சு, அதாவது இந்த படத்துல வந்த சாங் சாருகேசி?